Hi parents, welcome back to my channel. Friends, இன்னைக்கு நம்ம பண்ண போற வேலை என்னன்னாக்கா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மாட்ட போறோம். இந்த மொத்தம் 4 பாத்ரூம் கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த 4 பாத்ரூம் வால் மிக்சருங்க, அப்புறம் பில்லர் கார்க்குங்க, அப்புறம் 2-வே டேப்புங்க, அப்புறம் வெஸ்டர்ன் டைலு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ எந்த வரைக்கும் வேலை ஆகுதோ அது வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முதல்ல என்ன பண்றாருன்னா ஆங்கிள் காருக்கு நூல் சுத்தம் இருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆங்கிள் காருக்கு இது எதுக்குன்னாக்கா கிரேசர்லேருந்து தண்ணி வர்றதுக்கோசம் ஃபிக்ஸ் பண்ணுற வால்வு இதெல்லாம். இது பேர் ஆங்கிள் காருக்கு. எல்லா ஆங்கிள் காருக்கு இந்த பாத்ரூம் தேவையான எல்லா ஆங்கிள் காருக்கு எடுத்துக்கின்னு எல்லாம் நூல் சுற்றுறாரு ஃப்ரெண்ட்ஸ். நூல் சுற்றிட்டு நல்லா ஏற்றி விடுவார் அந்த இதுக்கு. அப்புறம் வால் மிக்சரு, ஏன்னா இன்னைக்கு வாஷ் பேஷனு இந்த வெஸ்டர்ன் டைலு இதெல்லாம் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ண மாட்டான், நாளைக்கு பண்ணிடலாம். இன்னைக்கு இந்த 4 பாத்ரூமில் இருக்கிறதுல சேம் பாத்ரூம் தான், பார்க்கறது ஒரே மாதிரி தான் இருக்கும் பாத்ரூமும். எல்லா பாத்ரூம்லேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போதைக்கு ஒரு பாத்ரூமில் மட்டும் நான் காமிச்சிட்டு இருக்கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த டைல்ஸ் ஃபுல்லாகவே 2க்கு 4 டைல்ஸு செவத்தில் ஒட்டி இருக்குது. மொத்தம் 2க்கு 4 டைல்ஸு தான் ஒட்டி இருக்கணும். கீழே 2x2 ஃப்ளோரிங் டைல்ஸ் ஒட்டி இருக்கும். அந்த செவத்தில் மட்டும் ப்ளூ கலர் தெரியுதுங்களா, தண்ணி அலைய அடித்த மாதிரி டைல்ஸ் ஒட்டியிருக்கும். இந்த சைடு 2 சைடில் 3 சைட்டுக்கு இந்த ஒயிட் கலர் ப்ளூ ஷாரல் வர மாதிரி இந்த டைல்ஸ் ஒட்டியிருக்கும். இதை பார்த்துக்கிறீங்களா? இது வெஸ்டர்னுக்கு தண்ணி போகிறதுக்கு, அந்த பாக்ஸுக்கு தண்ணி போகணும் இல்லையா, அதுக்கோசம் இந்த ஆங்கிள் காருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதான் பார்க்குறீங்களா, அது 4.5 அடி பாத்ரூம் அகலம். 4.5க்கு 9 அடி இருக்கு. 4.5க்கு 9 இந்த பாத்ரூமோட சைஸு. இதில் ஒரு தப்பு என்ன நடந்துச்சுன்னா, நாங்கள் ஒரே சைடில் வெஸ்டர்ன் டைலும் வாஷ் பேஷனும் வர மாதிரி ஐடியா பண்ணி எல்லா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் மாட்டி வச்சுருந்தோம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னாக்கா வாஷ் பேஷன் இடம் மாறிச்சு. அதனால் வெஸ்டர்ன் டைல்லேருந்து ஒரு வாரமாக இருக்கும். ஆனால் அது இந்த வீடியோவில் இருக்காது, நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இது ஷவரோட ஹைட்டு கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இது ஸ்டாப் கன்சல்டிங் ஸ்டாப் காருக்கு. ஏன்னாக்கா ஸ்டாப் காக்குது இந்த பாத்ரூம் ஃபுல்லாகவே தண்ணி நிற்கும், எந்த கொலையில் தண்ணி வராது. இந்த பாத்ரூம் ரிப்பேர் பண்ணோம்னா இந்த பாத்ரூம்லேயே பார்த்துக்கலாம். அதுக்கோசம் இது கொடுத்துருக்குங்க. அது கரண்ட் லைன் கொடுக்கறதுக்கோசம் இப்போ வால் மிக்சருக்கு வந்திருக்காரு. வால் மிக்சர் மாட்டணும் இல்லையா, அதுக்கோசம் வந்திருக்காங்க. வால் மிக்சருக்கு நூல் போட்டு இப்போ மேலே ஏற்றுறாரு. இந்த வால்வெல்லாம் பாருங்க, நூல் போடுறாரு. சிரிச்சுக்கிட்டே வேலை செய்கிறோம் நம்மளால. ஏற்றணும் இருக்கா, ரொம்ப டைட்டாக ஏற்றுன்னு இருக்கிறாரு. நூல் சுற்றி நூலுக்கு மேலே சொல்யூஷன் போட்டு அப்புறம் டைட் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட்லாம் நம்ம சலாக்கு தான் போட்டுன்னு இருப்போம் இல்லையா, நம்ம இவர் நம்மளால சலாக்கு போடல, இதுதான் போடுறாரு. அது கருப்பு கருப்பு ஆகிடும்ட்டு ஒரு இது. அதனால அவர் என்ன பண்ணுறாருனாக்கா
சொல்யூஷன் தான் போடுறாரு. இந்த வால் மிக்சர் ஃபிட் பண்ணி பார்த்துக்கிறாரு. அப்புறம் கப்பு போடுறாரு. செவுத்து வாரமாக கப்பு போடணும் இல்லையா, அதனால் கப்பு போடுறாரு. கப்பு போட்டாச்சு. இன்னொரு கப்பு போடணும், அந்த கப்பும் போட்டாச்சு. இந்த மேலே பைப்புக்கு வந்து வால் மிக்சர் பைப்புக்கு வந்து பைப் மாட்டணும் இல்லையா, அதுக்கோசம் அது ஏற்ற நிற்கிற எக்ஸ்சேஞ்ச் நிப்பல், அது பேர் எக்ஸ்சேஞ்ச் நிப்பல் டைட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்களா பைப் வைக்கிறாரு. இதுதான் வால் மிக்சரோட வேலை. வால் மிக்சர் டைட் பண்ண பிறகு அந்த பைப் கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதை கட் பண்ண போகிறாரு. அதை கட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் மாதிரி எடுத்துன்னு வந்தாருப்பா. அது பார்த்தீங்களா, அது ரவுண்டாக சுற்றினாரு. அப்படி இப்படி சுற்றுந்து அது கட்டாய துண்டா போயிது, ஒந்தி போச்சு. அதுக்கு லப்பரை ஏற்றி நட்டு டைட் பண்ணிட்டா முடிஞ்சு போயிடுச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்களா, ரெண்டு லப்பரை ஏற்றினாரு, அப்படி டைட் பண்ணுறாரு. அதை டைட் பண்ணுறாருங்க, கையிலேயே டைட் பண்ணுறாரு, இங்கேயும் கையிலேயே டைட் பண்ணுறாரு. ரெஞ்சு போட்டு டைட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பார்த்துட்டுங்க. எங்கள் வேலை பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ரெஞ்சு போட்டு டைட் பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ரெஞ்சு போடுறாரு. எப்போவுமே ரெஞ்சு போட்டு டைட் பண்ணாதான் கொஞ்சம் தண்ணி லீக் ஆகாமல் இருக்கும் நம்மளுக்கு. அதுதான் என்னோட சேனல் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் மட்டும் வாட்ச் வர மாட்டேங்குது. ப்ளீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட சேனலுக்கு லைக்குங்க, ஷேருங்க, சப்ஸ்கிரைபுங்க பண்ணுங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வால் மிக்சர் ஃபிட்டிங்கு. நாளைக்கு வந்து வெஸ்டர்ன் டைல் ஃபிட்டிங் பண்ணுறது வீடியோ எடுத்து காமிக்கிறேன். ரெண்டாவது நம்மள ஃபோனில் வந்து ஸ்டோரேஜ் அவ்வளோ கிடையாது, அதனால் ஃபுல்லாக எடுக்க முடியல. சாரி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிட்டு வருது, வீடியோ ஃபுல்லாக எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு முழுசாக வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.